இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வழக்கமா எல்லாருக்கும் 5% தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். மூர்த்திக்காக 10% டிஸ்கவுண்ட் போட்டுருங்கண்ணே. இதெல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு பில்ல போட்டுப்பா. எவ்வளோ ஆச்சுடா? 10% டிஸ்கவுண்ட் போக 25,350 ரூபாப்பா. டேய் என்னடா அது 350 ரூபா? அந்த 350 ரூபாயை கழிச்சுட்டு இந்தா 25,000 ரூபாய் ரவுண்டா வாங்கிக்க. அப்புறம் மூர்த்தி என்ன கேஷா கார்டா? கார்டு தானே. அந்த பேனா எடு. இந்தாங்க. கொடுங்க. இந்தாடா. இந்தாடா போட்டு. Thank you. கொடுங்க. மாமா இது உங்க கையில கொடுத்துருங்க. மூர்த்தி நல்லபடியா கல்யாணம் நடந்து சந்தோஷமா இருக்கணும். வரண்ணே. வா தம்பி வர. கலெக்ஷன்லாம் அருமையா இருக்கு. நான் போயிட்டு வரேன். ரொம்ப நன்றி மூர்த்தி. உங்கள மாதிரி கஸ்டமர்ஸ் தான் எங்களோட வளர்ச்சிக்கு அஸ்திவாரம். வாங்க வாங்க. என்ன இருந்தாலும் ஒரு சட்டை கூட எடுக்காம களைச்சு போட்டு போனா இப்ப 25,000 பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறானே. அப்பா கிரேட் தான். டேய் வியாபாரத்துல முதல் படியே இதுதான். வரவன் 1000 பேசுவான். இது பிடிக்கல அது பிடிக்கல நல்லாலன்னு கூட சொல்லுவான். அவன் வாங்கணும்னு வந்துட்டான்னா அவனை வெறுங்கையோட வெளியே அனுப்ப கூடாது. டேய் ஒவ்வொரு பில்லும் முக்கியம். ஒருத்தன் வெறுங்கையோட போனா சுத்தி இருக்கிற 4 பேரும் அதே மாதிரி கிளம்பி போயிடுவான். அதே ஒருத்தன் வாங்கினா சுத்தி இருக்கிற 10 பேரும் சேர்ந்து வாங்குவாங்க. வியாபாரத்தை கத்துக்குங்க. மாமா அந்த ஆளுக்கு கரெக்டா கொடுத்தீங்க. சூப்பர். டேய் இந்தா சும்மா இருத்த. ஏய் கொஞ்ச நாள் நீ வரவு செலவெல்லாம் பாரு. அப்பதான் உனக்கும் பொறுப்பு வரும். புடி. சேட்ட. இது வீட்டு செலவுக்கு. இது அப்பாவோட மருந்துக்கு. இது பிருந்தா காலேஜ் ஃபீஸ். டேய் கிரெடிட் கார்டு பில்லு கட்டணும்டா. நாளைக்கு லாஸ்ட் டேட். எவ்வளோடா? 25,000. 25,000? அவ்வளோ பணத்தை என்னடா பண்ண? டேய் மரா என்ன நீ அதெல்லாம் எதுக்கு கேக்குற? 25,000 செலவு பண்றதுக்கு என்ன வேலை? மளிகை ஜாமான் மொத்தமா வாங்கிடுறோம். அப்பப்பா செலவுக்கு வேணாலும் அப்பா கொடுத்துட்றாரு. அப்படி இருந்து 25,000 செலவுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இல்ல? மோரோ ஏன்டா இப்படிதான் மாசம் மாசம் செலவு பண்ணிட்டு இருந்தியா? இல்ல அப்படிலாம் சும்மா மாமா செலவு பண்ணிட மாட்டாரா? அவருக்கு ஏதாவது அவசர செலவு இருந்திருக்கும். இத பாரு சும்மா எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுட்டு இருக்காத. பணம் கேட்டா ரெடி பண்ணி தரேன்னு மட்டும் சொல்லு. உன்கிட்ட பணம் இருக்கா இல்லையா? இருக்கு. குடு. தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. இந்தா. இதுல 25,000 இல்லையேடா. இப்போதைக்கு அவ்வளவுதான்டா இருக்கு. மீதி அமௌண்ட்டை காலையில் அரேஞ்ச் பண்ணி தரேன். இதை என்ன பாக்குற? இது வீராவோட எக்ஸாம் ஃபீஸ்க்கு. ஓ வீரா நீ எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த பணம் பத்தாது. பரவாயில்ல மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். பிருந்தா அக்கா டைம் ஆகுதுல வா சமைக்க ஆரம்பிக்கலாம். நான் போய் சமைக்கிறேன். பாத்துக்கோ. டேய் நேத்து வரை நம்ம வேற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு 25,000 பெரிய காசெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு லைஃப் அப்படியே தலைகீழா மாறிடுச்சுடா. அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணு. இந்தா வெந்நீர் கேட்டல்ல, கொஞ்சம் வெது வெதுப்பாதான் இருக்கு. குடி குடினா குடு. என்ன ஆச்சுன்னா ஏதோ யோசனையாவே இருக்க? இப்ப நடந்ததல்லாமா?
இதெல்லாம் சரியாயிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை வள்ளி. நாம மீண்டு வந்துருவோம், எனக்கு அது தெரியும். மாறனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். மாறனா? மாறனை பத்தி என்ன யோசிக்கிற? இல்ல, இந்த வீட்டிலேயே ஊதாரி சொல் பேச்சு கேட்காதவன் எங்க இவெல்லாம் ஆளாக போறான்னு பல தடவை திட்டி இருக்கேன். உள்ளுக்குள்ளேயும் நினைச்சிருக்கேன்னு வச்சுக்கேன். ஆனா இன்னைக்கு எவ்வளவு பொறுப்பா மாறிட்டான். அத நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு வள்ளி. நான்? ஆனா இதுக்கெல்லாம் யாரு காரணம்? வேற யாரு? வீராதான். அந்த பொண்ணு மட்டும் அவன் வாழ்க்கையில வரலன்னா அவன் இந்த அளவுக்கு தெளிவா மாறி இருக்க மாட்டான். அன்னைக்கு அவன் எடுத்த முடிவு தப்புன்னு தோணுச்சு. ஆனா யோசிச்சு பார்த்தா அவன் வாழ்க்கையில அவன் பண்ண ஒரே உருப்படியான காரியம் இதுதான்னு தோணுது. எந்த பிரச்சனை வந்தாலும் ரெண்டு பேரும் ரெண்டு பில்லர் மாதிரி இந்த குடும்பத்துக்காக முன்னாடி வந்து நிக்கிறாங்கல்ல. எனக்கு அப்புறம் இந்த குடும்பம் எப்படி இருக்குங்கிற கவலை இப்ப எனக்கு இல்ல வள்ளி. நிம்மதியா இருக்கு. அடேங்கப்பா, புள்ள பெருமை பொட்டி பொட்டியா ரொம்பி வழியுதே. இதுல கொஞ்சம் அவன் முகத்து முன்னாடி சொன்னாலும் அவன் சந்தோஷப்படுவான்ல. சொல்லுவோம். சமைச்சிட்டியா? ரெடி ரெடி. உன் செல்ல மருமகதான் சமைச்சுக்கிட்டு இருக்கா, பாத்துட்டு வந்து சொல்றேன். அப்பா நமக்கு பாக்கெட் மணி கொடுப்பாரு, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஏய், ஆமாடா. நான் அப்பப்ப செலவு பண்ணுவேன், மாற அப்பவே செலவு பண்ணிடுவான். நீ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு மொத்தமா எடுத்து செலவு பண்ணிடுவேன். அதெல்லாம் போய் மறக்க முடியுமாடா? அந்த சின்ன பொரி உருண்டெல்லாம் வாங்குவோம்ல. ஆமால, எனக்கும் வாங்கி கொடுப்ப. என்ன? ஒரு ஃபோன் பண்ணணும், உங்க ஃபோன் கொடுங்களேன். இந்தா. அப்புறம் நம்ம விளையாட போவோம்ல, அதெல்லாம் உனக்கு இப்ப ஞாபகம் இருக்கா? ஐயோ, அன்னைக்கு செம்ம ஜாலியா போச்சுடா. ஆமால, அப்ப கலர் கலர் கோழி குஞ்சா வாங்கினோம்ல, அழகா இருந்தது இல்ல? கார்த்திக், அது குட்டிடா. கார்த்திக், ஃபோன் போகல, வேலிடிட்டி முடிஞ்சிருச்சுன்னு வருது. ஐயோ ஆமா, இன்னையோட முடிஞ்சிருக்கும்ல. கொஞ்ச நாள் அந்த ஒத்துமை எல்லாம் கண்ணாடி பாட்டில கீழே போட்டா சுக்கு நூறா உடையும்ல, அந்த மாதிரி உடைய போகுது. எப்படி சொல்ற? நடக்கும்மா. இந்த குடும்பம் தனித்தனியா பிரிஞ்சு சிதைஞ்சு சின்ன பின்னமாகும். அண்ணன் தம்பிங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு அடிச்சுக்கிட்டு நிக்க போறானுங்க. அது எப்படி சொல்ற? நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு.